மாணவ- மாணவர்களே, 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து திருப்புதல் பண்ணிட்டு இருக்கோம், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்ததோட கண்டினியூஷன். போன கிளாஸ்ல இந்த கெமிஸ்ட்ரி நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நமக்கு வந்து வேதியியல் எப்படி முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு டாபிக் நம்ம உரங்கள் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்தது உரங்கள் பார்த்துட்டு அதில் ஒரு சிமுலேஷன் கூட பார்த்தோம். ஒரு பயிருக்கு வந்து இந்த பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் எப்படி சரிசமமா போடும்போது அந்த பயிர் வந்து எப்படி நல்லா இதாகணுச்சு நம்ம பார்த்தோம், கரெக்டா? ஸோ அதுல இந்த உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு ரெண்டு உரங்கள் ஞாபகம் வரும். ஒன்று வந்து கனிம உரங்கள், இன்னொன்று கரிம உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டெண்ணா இருக்கு, அப்படிதானே? ஸோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஸோ இப்போ இந்த பிக்சரை பாருங்க, நீங்க பார்க்குற பிக்சரை பாருங்க. இதை பார்த்தோன்னே என்ன உரங்கள் அப்படிங்கிறத நீங்க இங்கிலீஷ் உள்ளவங்க அதை நீங்க ஆர்கானிக்கா என்ன ஆர்கானிக்கா யோசிங்க. தமிழ்ல உள்ளவங்க கனிமமா கரிமமா அப்படின்னு யோசிங்க என்ன. ஒரு 1 2 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. மினிட்ஸ் வேண்டாம், செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, யோசிச்சு பாருங்க. இதை பார்த்தா ஏன்னா நம்ம படிச்சதை ரீகால் பண்றோம். பார்க்கும்போது எப்படி தருது? ஏதோ காய்கறிலாம் போட்டிருக்காங்க, அப்புறம் சுத்தி ஏதோ மண்ணா இருக்கு. ஒரு செடி இது வளர்றதுக்கு அந்த மண்ணை யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? எஸ். அப்போ வேற கனிம உரங்களா கரிம உரங்களா? ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா? ரைட்டா? யோசிச்சு பார்த்துப்பீங்க, கரெக்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக்சரும் காமிக்கிறேன், அதையும் நீங்க சும்மா அதை கம்போஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிதா? அதே இதுதான். பட் அந்த கம்போஸ்ட்ங்கிற வார்த்தை நீங்க நம்ம ஒக்கில் உண்டு, அடுத்தானே? ஸோ இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது, ஏதோ காய்கறிலாம் சைடில் இருக்கு, மணலா மாறின மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தெரியும் அந்த மணலை வந்து யூஸ் பண்றாங்க செடிக்கு. செடியில நல்லா வளருது பாருங்க. ஓ, தெம்பா வளருதா, சத்தா வளருதா? கரெக்டா? ரைட், வெரி குட். இப்போ யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த பிக்சர் பார்த்தோன்னே சில ஐடியா வந்திருக்கும். ஓகே, நம்ம படிச்ச என்னெல்லாம் படிச்சோம்? கனிம உரங்கள், கரிம உரங்கள் அப்படிங்கிற இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அப்படிங்கிற பார்க்கலாமா? ஓகே. ஸோ உரங்கள்ல நம்ம உரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முதன்மை உரங்கள்லாம் பார்த்தோம். தாவரங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய உரங்களை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிப்போம். இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரிம உரங்கள். இது இந்த கரிம உரங்கள் என்னது? நுண்ணுயிர்களால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள். அப்புறம் விலங்கு கழிவுகள். இது எல்லாமே இயற்கையான, ஏன்னா கரிமத்துக்கு இயற்கை அப்படிங்கிற கூட ஒன்று உண்டு. அஹ், இயற்கை உரங்கள் அல்லது கரிம உரங்கள் எனப்படும். இந்த வகை உரங்களை நாம வந்து எளிமையாக தயாரித்து பயன்படுத்த முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனமானவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா மண்புழு உரம், அப்புறம் தொழு உரம் அப்படிங்கிற சில எக்ஸாம். இது மட்டும் இல்ல, இது போக நிறைய இருக்கு, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி கொடுத்துருக்காங்க. சரியா? கரிம உரங்களை பத்தி இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஏன்னா ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா, இப்போ நிறைய ஒரு ட்ரெண்டிங்கா போடக்கூடிய இது என்னன்னா ஆர்கானிக்கா இருக்கணும், ஆர்கானிக்கா இருக்கணும் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ சில சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா காய்கறி கடை போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆர்கானிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஏதோ ஆர்கானிக்னு ஏதோ புதுசான வார்த்தை அப்படின்னு இருப்போம். ஆக்சுவலா இதெல்லாம் இயற்கை முறையிலேயே வளர்க்கப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் பண்றாங்க. நிறைய ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு வரும். பட் அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட ஆர்கானிக் சொன்னாலும் நம்ம அந்த கம்பெனிக்கு போய் பார்க்க போறது கிடையாது. அதோட ஃபேக்டரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. அவங்க என்னென்ன உரங்கள் யூஸ் பண்ண போறாங்க தெரியாது. பட் அது ஒரு நேம். ஏன்னா அதை பார்த்தா நம்மளுக்கு சில பேர்த்துக்கு ஓகே, இயற்கை வழியா போறவங்களுக்கு அது ஒரு ஆர்வமா இருக்கும். ஓகே, இயற்கையா சாப்பிடுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆம், இந்த இயற்கை உரம், அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற அந்த கரிம உரம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்மளுக்கு வந்து உரமே கிடையாது. அப்படிதான் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா இயற்கையான உரங்கள் தான். மாட்டு சாணத்துல இருந்து ஆட்டு சாணம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தாவர கழிவுகள், தாவரம் வேஸ்ட் ஆகுறது, அது கழிவா மாதிரி பாத்தீங்கன்னா அது சத்தா மாறும். ஏன்னா இயற்கையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரீசைக்கிள் ஆகும். நீங்க இயற்கையை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா தண்ணியை பத்தியுமே நீரை பத்தியுமே படிச்சோம். நீர் எங்கேயா வேஸ்டா போடுதான் பாத்தீங்களா? இல்ல, ரீசைக்கிள் ஆகும். அதாவது
மறுசுழற்சி அடையும். கடலா மேகமா மாறும், மேகம் கடலா மாறும், இப்படியே ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. அதனால இந்த மரம் விழுது அப்படின்னா அது சத்தா அந்த திருப்பி மண்ணுக்கு வருது, திருப்பி இந்த சத்துல அந்த இன்னொரு செடி வளருது, அது திருப்பி ஒரு சைக்கிளா ஃபார்ம் ஆயிட்டே இருக்க போகுது. சரியா? பட் இது ஆரம்ப காலகட்டத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கம், அதுக்கு ஏத்தப்போல விவசாயத்துடைய அந்த டிமாண்ட், நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா அது ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னா, இரண்டாம் உலக போர் நடந்ததுல, வேர்ல்டு வார் 2, அதுல பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ், வெடிமருந்து வெடிமருந்து எல்லாமே நிறைய அதை யூஸ் பண்ணாம இப்போ இதாயிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ டக்குன்னு ஓகே விவசாய நிலத்துல கொட்டி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அந்த ஒரு சும்மா ஒரு நிலத்துல, ஸோ அந்த நிலத்துல அது வந்து ஒரு செவிவெளி இதுதான் அது. மேபி அதுல எந்த அளவுக்கு இது இருக்குன்னு தெரியல, படிச்சதை சொல்றேன். அப்ப அந்த ஒரு நிலத்துல கொட்டி வச்சிருக்கும் போது கொஞ்ச நாள் பார்க்கும்போது அந்த நிலத்துல வந்து செடிகள்லாம் நல்லா வளர்ந்துச்சு. அப்போ ஓகே, அப்ப இதுக்கு வந்து இந்த செடிகளை நல்லா வளர்க்கக்கூடிய திறன் இருக்கு அப்படிங்கறதுக்காண்டி தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அது உரமா மாத்ததுக்காண்டி நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதை நம்ம உரமா மாத்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இன்ஆர்கானிக்ல, நமக்கு வந்து இன்ஆர்கானிக் சொல்றோம்ல, அதுல வருது கனிமம் உரம். அதாவது கனிம உரம்னா நம்ம வந்து கெமிக்கல்ஸை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இயற்கை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க அதை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு சத்து மட்டும் தான் சேரும். ஒரு அன்வான்ட் எதுவுமே வராது நம்மளுக்கு உடம்புக்கு. பட் இப்போ நம்மளுக்கு நம்ம டே டு லைஃப்ல நம்ம நிறைய பேர் எப்படி சாப்பிட்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல்ஸை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா கெமிக்கல்ஸ். ஏன்னா எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தான். நீங்க விவசாய நிலத்தை பார்த்தாலும் சரி, நீங்க பைக், ஒரு நாளைக்கு எத்தனை பைக் நான் கார் போகுது பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்திலே இருக்க முடியாது அந்த அளவுக்கு காரு பைக் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப சவுண்டு பொல்யூஷன் அதெல்லாம் உங்களுக்கு மூச்சுக்குழாய் வழியா போக தானே செய்யும். அதெல்லாம் CO2, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு தானே. அப்ப அது என்ன பண்ணும், அதுக்கு உண்டான வேதி வினைகளும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? அப்போ இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து இயற்கைக்கு இயற்கையான உணவுன்னு தான் பேரு. ஆனா நம்ம கொஞ்சோண்டு கெமிக்கல்ஸை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நம்ம உடம்புல ரொம்ப சத்து சேர மாட்டேங்குது. இப்ப நிறைய பேருடைய கம்ப்ளைண்டே அதான். என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல தெம்பா மாட்டேங்குது. டேஸ்ட் சாப்பிட்றது வேற, உண்மையாக ஹெல்த்தா சாப்பிட்றவங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட்டு இல்ல. சரியா? அப்போ நீங்க வந்து இத படிக்கும் போது ஏதோ 2 மார்க் கொடுத்துருக்காங்கப்பா, நம்ம அதோட படிச்சுட்டு போகணும் அப்படி இருக்கக்கூடாது. இதுல அடுத்து நீங்க இதை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓகே. ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு 2 மார்க்கா படிக்காம நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும் நம்மளோட தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி, இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி இதோடைய யூசஸ மேக்ஸிமஸ் கொண்டு போலாம் நீ பார்க்கணும். ஓகேவா? ரைட். இது ஒரு பார்ட் அப்படின்னா, அடுத்த ஒரு பார்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். சரியா? கனிம உரங்கள். ஓகே. கனிம உரங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்க. கனிம உரங்கள் அப்படின்னா எதை சார் சொல்றாங்க? யோசிச்சு பார்க்கலாமா? கனிம உரங்கள் அப்படின்னா எதை சார் சொல்றாங்க? யாராவது சேட் பண்ணலாம். புக்கை பார்க்காம நீங்க சொல்லணும். புக்கை பார்த்து கிடையாது, புக்கை பார்க்காம சொல்லணும். கனிம உரங்கள்லாம் எதை மீன் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சேட் பண்ணலாம் நீங்க. பண்ணுங்க பாவம். சார் கனிம உரங்கள்லாம் இதுதான் சார். அதுக்கு வித் எக்ஸாம்பிள் யாராவது சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பர் குட் சார், இதோட எக்ஸாம்பிள் இது சார் அப்படின்னு சொல்றது. எனி ஒன்? ஓகே. ரைட். ஸோ கனிம உரங்கள் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். இதுல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் மூலமா, அதாவது மண்ணில இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனிம பொருட்களை கொண்டு கெமிக்கலை நம்ம வந்து ஒரு வேதி மாற்றத்தை கெமிக்கல் சேஞ்சஸ் பண்றோம். சரியா? தொழிற்சாலைகள் மூலமா நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் பண்றோம். அப்படி கிடைக்கக்கூடிய உரங்கள் கனிம உரங்கள். சரியா? ஓகே. ரைட். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் சூப்பர் சூப்பரா நீங்க இருக்கும். அதை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க. யூரியா ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் சூப்பர் பாஸ்பேட்.
ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் அம்மோனியம் சல்ஃபேட். சல்ஃபேட் இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட் இது ஆல்ரெடி நம்ம ஒன் வேர்டு நம்ம யூனிட் டெஸ்ட் வச்சிருந்தோமா, ஞாபகம் இருக்கா? அதுல எதமா கேட்டிருந்தோமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது கனிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றில் எது எடுத்துக்காட்டு? ஒரு மூணு அண்ணா கரிம உரங்களை கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று மட்டும் இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, பொட்டாசியம் நைட்ரேட், யூரியா, சூப்பர் பாஸ்பேட். அது கிளிக் பண்ணும். அது மாதிரி கரிம உரங்கள் அதுல பாத்தீங்கன்னா இதை ஒரு மூணு அண்ணா கொடுத்து அதுல இருந்து ஏதாவது ஒன்னு எடுத்துருப்பாங்க. பட் மேக்சிமம் உங்களால இதை வேரியேஷன் பண்ண தெரியும், ஓகே இதுக்கு இதுதான் சொல்லிட்டு. இருந்தாலும் அதை தெளிவா நீங்க படித்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? ஸோ இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்ல ஃபெர்டிலைசர்ஸ் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் தான். அதை வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஃபேக்டரியில. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட், அம்மோனியம், சாரி, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசியம் நைட்ரேட்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் அந்த டேபிள்லாம் பார்த்துக்கோங்க, யூரியா எவ்வளோ இருக்கணும், சூப்பர் பாஸ்பேட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளோட நண்பன் யாரு? ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? ஒண்ணு வேலை படிச்சிருப்போம்ல, ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயிகளின் நண்பன் யாரு? ஓகே, யாரு? எர்த்து, மண்புழு. இது ஏன் மண்புழுவை வந்து விவசாயிகளுடைய நண்பன் சொல்றாங்க? எதனால? சும்மா ஏதோ டூயினோல கொடுத்துருப்பாங்களா? அது ஆனா ஒன்னு வேலை கேட்பாங்க. பட் ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா இந்த மண்புழு பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கும்போது அந்த உயிரி கழிவுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு அதை செரிச்சு அதை வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்போஸ் பண்ணுது. அப்போ அந்த அந்த மண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த சத்து கிடைக்கிறதுக்கு, ஏன்னா அது ஒரு உயிரி கழிவுகள் தானே கிடைக்கி, அது அந்த மண்ணுக்கு கிடைக்கும் போது அந்த மண்ணு வந்து அதை உட்கொண்டு அது நல்ல செழிப்பா இருக்கனால அந்த மண்ணில் நம்ம ஏதோ தாவரத்தை வளர்க்குறோம்னா அந்த தாவரத்துடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. ஸோ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு வகையில இதுவும் ஒரு வகை, ஆனால் ரெண்டு மூணு வகைகள் இருக்கு. அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அந்த ஈரப்பதமான மண்ணை வெளியில தூக்கி போடும். ஸோ அது வந்து செடிகளுக்கு நல்லது, அது ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழவனுடைய நண்பன் அப்படிங்கிறக்க நம்ம வந்து மண்புழுவை நம்ம சொல்றோம் இதெல்லாம் பண்றதுனால, சரியா? பட் இப்போ ரீசெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்புழுவோடைய அஹ், ஒரு சொல்றது எப்படி சொல்றதுன்னா எண்ணிக்கையே கம்மியாயிட்டோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல விளையாடும் போதெல்லாம் எங்க பார்த்தாலும் மண்புழு இருக்கும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்திலே மண் இல்லை, அந்த மண்புழு இல்லை. கொஞ்சோண்டி தோண்டி பார்த்தாலும் மண்புழு இல்லை. ஏன்னா அதுக்கு நெட்ல அடிச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உரங்கள் தான் காரணம், ஏதாவது ஒரு உரங்கள் போடணும். ஏன்னா அது வந்து இப்ப நீங்க தான் பார்த்தீங்க உயிரி கழிவுகள், அது ஆர்கானிக் வேஸ்டஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கெமிக்கல் கிடக்குன்னா அது கெமிக்கல் உட்கொண்டு உடம்பும் அதுக்கு டேஞ்சர்ஸ் தானே. ஸோ அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் climate சேஞ்சஸ் அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ தண்ணியில கூட அந்த கழிவுகள்லாம் சேருது அப்படிதான். தண்ணியில பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், சாரி, உங்களுக்கு உரங்கள் ஏதோ ஒன்று சேருது. climate சேஞ்சஸ் நடக்கு. மனிதர்களுடைய அந்த இது பழக்க வழக்கம், அதாவது ரோடு, அதுதான் நான் சொல்றேன். நிறைய ஏரியா அழிச்சிட்டு விவசாய நிலம் வந்து ஃபிளாட்டாகவும் ரோடாகவும் மாற்றப்படுறதுனால அதனால அழியுது அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி நான் ஒன்று படிச்சிருந்தேன். ரைட்டா? ரைட், அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதை ரீகால் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் சிமெண்ட். இதுல இந்த சிமெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியதெல்லாம் ஏகப்பட்ட ஒன் வேர்ட்ஸ் இருக்கு, சரியா? ஏன்னா அடுத்த வாரம் ஒரு வாரம் தான் இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட். அடுத்த டைம் டேபிளும் பார்த்துருப்பீங்க அப்படிதானே? ஸோ ரீகால் பண்ற, ஏற்கனவே நம்ம ரெண்டு யூனிட் மூணு யூனிட்லாம் ரெண்டு யூனிட் ரீகால் பண்ணிட்டோம், இது மூணாம் யூனிட். இது நல்லா தெளிவாக கவனிங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் டெஸ்ட் வைக்கும் போது இன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா போதும், அன்னைக்கு எக்ஸாம் உள்ள போய் அழகா எல்லாமே ஞாபகம் வரும். ஓகே. ஸோ சிமெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? சார் என்ன சார் தெரியும், எங்களுக்கு தான் தெரியுமே, வீட்டை கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிதானே? ஆனா இந்த சிமெண்ட் வந்து இப்போ நம்ம கட்டுறோம், அப்போ பண்டைய காலத்துல எப்படி கட்டியிருப்பாங்க? பண்டைய காலத்துல சுண்ணாம்பு கலவை யூஸ் பண்ணாங்க, மண்ணு, மரக்கட்டை இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு நீங்க
சோசியல்ல மௌரியர் அப்படின்னு ஒரு மன்னர்களுடைய ஆட்சியை படிச்சிருப்பீங்க. மௌரியர் அப்படின்னா அது வந்து அரச குலம். அதுலதான் உங்களுக்கு நிறைய மௌரியர்கள் எல்லாம் வருவாங்க. அப்படிதானே? அசோகர் அவர்லாம் வருவார். அந்த அசோகருக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங்லாம் பாத்தீங்கன்னா மரத்தால் ஆனதா இருக்கும். அதனாலதான் அதுல இருந்து நிறைய இது எவிடன்ஸ்லாம் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால இல்ல தீ பிடிச்சதுனால இதெல்லாம் அழிஞ்சிருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து மரத்தாலால தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா மரம் வந்து தீயில எரிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்காது. ஒரு காலத்துல அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்புறம் லேட்டரா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்த அவன் பார்த்தாச்சு. உதாரணத்துக்கு பாரசீகம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மேல படையெடுக்கும் போது அவங்ககிட்ட இருந்து சில கட்டிடக்கலையை நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இவர் அசோகருடைய அந்த தூண், அசோக தூண் அப்படின்னு சொல்றக்கூடிய இடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சில இடத்துல அந்த சில பில்டிங்ஸ்லாம் கட்டியிருப்பாரு. அடுத்தனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாரசீக கலையை சம்மந்தப்பட்டது இருக்கும். ஈரானிய அந்த கலை சம்மந்தப்பட்டதும் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம மேல போர் தொடுத்தும் போது அங்கேருந்து சில விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம். ம். இது ஏன் சொல்றேன்னா சிமெண்ட் வந்த பிறகு இந்த ஒரு பேஸ்மெண்ட், இந்த ஒரு பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. அப்படிதானே நமக்கு? ஆனாலும் இயற்கை சீற்றத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு காலத்துல நம்ம நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம குடிசைகள்ல வாழ்ந்திருக்கோம். அப்புறம் மரக்காட்டையில மர மரத்தாலான வீடுகள் கட்டியிருந்தாங்க. பெரிய பெரிய பாலங்களே பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் இல்லாம இன்னொன்னு போடுவாங்க. இந்த கருப்பட்டி முட்டை வச்சு ஒரு காரை சாந்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கருப்பட்டி வச்சு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கக்கூடியது. அதெல்லாம் அதை வச்சு கூட பண்ணியிருக்காங்க. பட் சிமெண்ட்டுங்கிற வந்த பிறகு இதோடைய அந்த எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகேவா? ரைட். ஸோ இந்த சிமெண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. சிமெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. சிமெண்ட் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், வேற களிமண், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. முக்கியமான ஒரு ஆளு யாரா? ஜிப்சம். இவரை மறந்துடக்கூடாது. ஜிப்சத்தை மறந்துடக்கூடாது. ஜிப்சம் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஒன் வேர்டு கூட உண்டு. அப்படிதானே? ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு பொருள், இந்த மூணு பொருட்களுடைய தாது உப்புக்களை கலந்து அரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? ஸோ சிமெண்ட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை கிரஷிங் ஆஃப் நேச்சுரலி அக்வயரிங் மினரல்ஸ் such as lime, clay, gypsum through the milling process அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணீர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஹார்டா மாறும். கடினத்தன்மையா மாறும். கெட்டித்தன்மையா மாறிடும். கரெக்டா? நீங்க வீட்டு பக்கத்துல பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா நீங்க பார்த்தா தெரியும். அந்த சிமெண்ட் பாத்தீங்கன்னா நான் சூப்பரா ஒரு இருக்கும். ஆனா தண்ணியை ஒன்ஸ் சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டி பட்டுரும். அப்போ இந்த சிமெண்ட் தயாரிக்கும் போது இறுதியாக ஜிப்சம் அதுல சேர்ப்பாங்க. ஏன்னா இந்த சிமெண்டோடைய கெட்டிப்படும் நேரம், அதனால தான் ஒன்னு சொன்னேன். சோ கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குகிறது. யார் பண்றா அப்படின்னா ஜிப்சம் பண்ணுது. ஓகேவா? இந்த பாயிண்டையும் நம்ம படிச்சிருப்போம். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஜிப்சம் பிளேஸ் a very important role in controlling the rate of hardening of the cement. இங்கிலீஷ்ல உள்ளவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜிப்சத்தோட ரோல் என்னன்னா இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோலிங் த ரேட் ஆஃப் ஹார்டனிங் ஆஃப் த சிமெண்ட். அந்த சிமெண்ட் வந்து ஹார்டன் ரொம்ப கட்டி கடினத்தன்மையாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த சிமெண்ட் தயாரிக்கிற ப்ராசஸ்ல கொஞ்சோண்டு ஃபைனல் ப்ராசஸ்ல இந்த ஜிப்சத்தை கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஜிப்சம் இஸ் ஆடட் டு த கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட். அந்த சிமெண்டோடைய செட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுதான் ஜிப்சம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்டு. அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் சிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் லைன்லாம் கிடையாது. பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜிப்சம்
சிமெண்ட்டை பத்தி பார்த்தாச்சு. அது ஜிப்சம்ங்கிற ஒரு முக்கியமான ஆளு. அந்த ஜிப்சத்தை பார்க்க போறோம். இதுல இந்த ஜிப்சம் எப்சம் அதெல்லாம் இப்ப வரப்போதுல முக்கியமா நீங்க அதோடைய கெமிக்கல் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க அந்த ஒன் எல்லாம். ஜிப்சம் எப்படி இருக்குன்னா ஒரு சாஃப்டான ஒயிட் கலர்லயோ இல்ல கிரே கலர்ல இருக்கக்கூடியது நேச்சுரல் அவைலபிள் மினரல் தான். இதோடைய கெமிக்கல் நேம் என்ன? என்னது? எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களே மனசுல நீங்க சொல்லி பார்க்கறதுக்கு டைம் தரேன். யோசிச்சு பாருங்க. ஜிப்சத்தோடைய கெமிக்கல் நேம் என்ன? ஞாபகம் வந்துட்டா? ஓகே. ஞாபகம் வந்துட்டா? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், இதுதான் கெமிக்கல் நேம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம். இத மாதிரி பின்னாடி வர்றதுக்கும் கெமிக்கல் நேம்லாம் உண்டு. தமிழ்லயும் அதே தான், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் ஃபார்முலாவை, இந்த கெமிக்கல் நேம் ஒன்று, அப்புறம் அந்த ஃபார்முலா மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மூலக்கூறு வாய்ப்பாடு கால்சியம்னா சிஏ, சல்ஃபேட் நமக்கு வந்து எஸ்ஸும் போடும் பொதுவாக. ஆனால் டைஹைட்ரேட் வந்திருக்கா, அதனால நம்ம மொத்தமாக டைஹைட்ரேட் 2H2O. ஏன்னா ஹைட்ரேட் H2O, டை அப்படின்னா டூ, சல்ஃபேட் சல்ஃபர் அதுல வந்து சல்ஃபேட்டா மாறும்போது SO4. இதை நம்ம இன்டெப்தா படிக்கணும், பட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். CaSO4 2H2O. அடிக்கடி சொல்லி பார்த்தே இருக்கணும் மனசுல. ஜிப்சம் CaSO4 2H2O, CaSO4 2H2O, கால்சியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படி இதா பண்ணிக்கணும். ஓகே. இதோடைய பயங்கள் என்னெல்லாம்? ஏன்னா பயங்களும் கேட்பாங்க. முக்கியமா இதுவும் ஒரு உரமாக பயன்படுது. வேற சிமெண்ட் தயாரிப்பதில் பயன்படுகிறது. வேற மூன்றாவது பதில் பாரிச்சாந்து, அதை தயாரிக்கிறதுலயும் பயன்படுகிறது. இந்த பாரிச்சாந்து தான் நம்ம பின்னாடி படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ யூசஸ் வந்து இந்த மூணுத்தையும் பார்த்துக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு as a fertilizers. இட் இஸ் யூஸ்டு in the process of making cement. In the process of making plaster of Paris. அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து யூஸ் ஆகுது. கரெக்டா? ரைட், குட். இப்போ நம்ம அடுத்த லைன் போகலாம். இதெல்லாம் நோட் பண்ணிப்பீங்க. நோட் பண்ணாலும் ஜஸ்ட் பாருங்க. ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்து மைண்ட்ல ஏத்துங்க. சரியா? ரீகால் பண்றோம். நம்ம ஏற்கனவே படிச்சதை ரீகால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்ம மனசுல ஆழமா பதியும். இப்போ அடுத்து பார்க்க போறது எப்சம் சால்ட், எப்சம் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை படிச்சிருப்பீங்க. அடுத்தானே? ஓகே. இதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம். நீங்களே உங்களுக்கு வேணா டைம் கொடுக்குறேன், யோசிச்சு பாருங்க. நானே சொல்லிட்டேன் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன. வேற அதுக்கு அடுத்து இருக்க வேற என்ன வரும்? மெக்னீசியம் சல்ஃபேட். இந்த ஒரு வார்த்தை தானா? இல்ல, இன்னொன்னு இருக்கு. ஹெப்டா ஹைட்ரேட். குட். இதுதான் எப்சத்தோடைய கெமிக்கல் நேம். வேதி வேதியியல் பெயர். சரியா? அதுக்கு வேதியியல் மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கு, அதை நம்ம எழுதி போட போறேன். மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? மெக்னீசியத்துக்கு Mg அப்படின்னு போடும். நான் சல்ஃபேட்டுக்கு இப்பதான் சொன்னேன் SO4 போடுங்கன்னு. இப்ப அதை போடுறீங்க. ஹைட்ரேட்டுக்கு சார் H2O சொன்னீங்க சார். எஸ், வெரி குட். அப்ப ஹெப்டானா என்ன அப்படின்னா ஏழுன்னு அர்த்தம். MgSO4 7H2O. அந்த நீங்க அது மீனிங் புரிஞ்சுக்கணும்பா. நீங்க மீனிங்கை புரியாம மனப்பான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறந்து வந்து போகும். ஏன் 7 போடுறோம், ஏன் 2 போடுறோம், இது ஏன் எஸ் போடுறோம், எஸ்னா என்ன, ஓனா என்ன, H2Oனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இது ரொம்ப யூஸ் ஆகும். சப்போஸ் தெரியலன்னு நீங்க நெட்ல பார்க்கலாம், இல்ல டீச்சர் கேட்கலாம், அண்ணன் அக்காட்ட கேட்கலாம். இது எதுக்கு இது இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பயங்களை என்னெல்லாம் பார்க்கலாமா? ஞாபகம் இருக்கா என்ன பயங்கள்னு? மருத்துவத்துறையில பயன்படுத்துவாங்கப்பா. எப்படின்னா மன அழுத்தம் இருப்பாங்கல்ல மனிதர்கள், அவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாக எச்சத்தை பயன்படுத்தாங்களாம்.
பாருங்க எப்சத்தோடைய ரோல் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து ஏதோ ஒரு ஃபீல்ட்ல மட்டும் யூஸ் ஆக மாட்டார், எல்லா ஃபீல்ட்லயும் யூஸ் ஆவாரு. அது நீங்க பார்த்தாலே தெரியும். விவசாயத்துல யூஸ் ஆகுறாரு, நரம்பு மண்டலம் அந்த இதுல யூஸ் ஆகுறாரு, மன அழுத்தத்துல யூஸ் ஆகுறாரு, தோல் நோய்களை யூஸ் ஆகுறாரு, அப்படிதானே? சோ மனிதனுடைய தசை நரம்பு மண்டலத்தை சீராக்கின்றது. சரியா? நம்மளுக்கு நரம்பு மண்டலம் இருக்கு, தசை மண்டலம் இருக்கு, தசைகள்லாம் இருக்கு, அதுல வந்து சீராக்குதான். தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுகின்றது. நம்மளுக்கு தோல் நோய் வரும், அப்போ அந்த களிம்பை யூஸ் பண்ணுவாங்க. அந்த களிம்புல அந்த எப்சத்தை போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ சப்போஸ் நமக்கு மேபி நீங்க வந்து நீங்க இதை கூட வாங்கலாம். எப்சம் வந்து ஆன்லைன்ல கிடைக்கும், நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கிடைக்கும். நீங்க வேணா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு உடல்ல வந்து திடீர்னு தோல் நோய்கள் சின்னது ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதை நல்லா வந்து அந்த எப்சம் சால்ட்டை நல்லா கரைச்சி அந்த தண்ணியால நல்லா க்ளீன் பண்ணலாம், துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். இது சிம்பிளானதெல்லாம் நம்ம பண்ணலாம். அப்படிதானே? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கனால நம்ம அப்ளிகேபிள் பண்றோம். ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரியும். அப்புறம் விவசாயத்துல யூஸ் பண்ணுவாங்க. தாவரங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது. விவசாயத்துல அது எப்படி சார் தாவரங்களோட வளர்ச்சி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க வீட்ல ஒரு செடி வளர்க்குறீங்க. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு செடி, ரோஜா செடி ஏதோ வளர்க்குறீங்க, தொட்டில வளர்ப்பீங்க. அந்த தொட்டில கொஞ்சோண்டு இந்த எப்சம் சால்ட்டை போட்டா கூட அந்த சத்து வந்து அதுக்கு கிடைச்சி அந்த ரோஜா செடி நல்ல அழகா வளரும். அது வந்து ரியல் லைஃப்லயே நான் வந்து பார்த்துருக்கேன். எப்சம் சால்ட்டை போடும்போது அதுக்கு முன்னாடி வாடின ஒரு செடியை வந்து இந்த எப்சம் சால்ட்டை போட்டு கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சது. சரியா? ஸோ அதையும் நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்கள்ல. ஏன்னா இப்ப நான் சொல்ல சொல்ல அந்த பயங்களும் சப்போஸ் எக்ஸாம்ல கேட்கறாங்க சேர்த்து எப்சத்தை பற்றி சிறு குறிப்பறைய, சிமெண்ட்டை பத்தி சிறு குறிப்பறைக, ஜிப்சத்தை பத்தி சிறு குறிப்பறைய அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்து பாரிச்சாந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிற கூடிய ஒரு வெள்ளை பொடி. நுண்ணிய, மிக நுண்ணிய. சரியா? வெள்ளை பொடி, ஒரு ஒயிட் பவுடர். சரியா? இதுக்கு பேர் உண்டு. எப்படி கெமிக்கல் நேம் நம்ம மத்ததுக்கெல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி இதுக்கும் உண்டு. ரைட்டா? என்ன ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல வந்து பாரிச்சாந்து. கெமிக்கல் நேம் ஞாபகம் வந்துட்டா? கால்சியம் சல்பேட். அடுத்து லாஸ்ட் யாரு? கெமி ஹைட்ரேட். குட். தமிழ்லயும் அதே தான். சரியா? கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட். இதோட கூடிய மூலக்கூறு வாய்ப்பாடு கெமிக்கல் இது பார்த்துக்கலாமா? கெமிக்கல் ஃபார்முலா. கால்சியம்னா தெரியும், Ca. சல்ஃபேட்னா தெரியும், SO4. ஹைட்ரேட்னா H2Oன்னு தெரியும். வெரி குட். பட் ஹெமினா? எஸ், அதுதான் 1/2. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாமா? ஹெமி ஹைட்ரேட்னு சொல்லிட்டு. இது ஏன் பாரிச்சாந்துன்னு பேர் வந்துச்சு? இது நம்ம புக்ல நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். பட் இப்போ நீ ஞாபகம் இருக்கா? ஏன் பாரிச்சாந்துன்னு யோசிச்சு பாருங்க. பாரிச்சாந்து ஏன் பேர் வந்துச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். ஜிப்சம். அது வந்து பாரிச்சாந்தில் தயாரிக்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜிப்சம் பாத்தீங்கன்னா ஏன்னா பாரிஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டோடைய தலைநகர், கேபிட்டல் சிட்டி. நமக்கு இந்தியாவுக்கு டெல்லி அப்படிங்கிற இருக்கிறதுல உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு ஒரு 20 30 கண்ட்ரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள கேட்கலாம், ஏதாவது ஒரு இன்டர்வியூல கேட்கலாம், ஏதாவது கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ஸ் நாட்டோடைய அஹ், தலைநகர் பாரிஸ்ல இந்த ஜிப்சம் அதிக அளவுல கிடைக்கிறதுனால இதோ இதோடைய பேரே எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஓகேவா? இப்போ இது இது புரியுதா உங்களுக்கு?
ரைட்டா, அதனால தான் பாரிச்சாந்து என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ஜிப்சம் எடுத்திருந்தீங்க. அந்த ஜிப்சம் வெப்பப்படுத்தும் பொழுது கொஞ்சோண்டு நீர் சத்து வந்து வெளியில ஏறி பாரிச்சாந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்றோம்ல, அது எப்படி கிடைக்குன்னா, ஜிப்சம் தயாரிக்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ plaster of Paris is known as in ancient times is so called because of its preparation from the abundant gypsum found near Paris அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? அதனால ஓகே, கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ். ஓகே, இந்த இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி கிடைக்குன்னா, நீங்க ஜிப்சத்தை ஹீட் பண்ணும் போது அதுல சம் பார்ட்ஷியலி என்ன ஆகும்னா வெளியில ஏறி நீர் டீஹைட்ரேட் ஆயிருது. அந்த அப்போ நமக்கு வந்து இதாகுது. சரியா? நமக்கு வந்து இது கிடைக்கி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைக்கி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பகுதியளவு நீர் சத்து வெளியில ஏறும். ஏறுனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதாவது பாரிச்சாந்து கிடைச்சிரும். ஓகே, குட். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணோம், கரும்பலகைகள் எழுதும் பொருள், அதுல யூஸ் ஆகுது. அறுவை சிகிச்சையில எலும்பு முறிவுகளை அந்த எலும்பு ஒட்ட வைக்கிற இடத்துல யூஸ் ஆகுது. சிலைகள் வார்ப்பதற்கு யூஸ் ஆகுது. கட்டுமானத் துறையில் பயன்படுகிறது. இந்த இடம்லாம் அதை சொல்லியிருக்காங்க. சரியா? அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் போர்டு சாக்ஸ் ஃபார் இன் சர்ஜரி ஃபார் செட்டிங் ஃப்ராக்சர் போன்ஸ், மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாட்டுஸ் அண்ட் ஸ்டாச்சு அண்ட் டாய்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இதுலலாம் இது யூஸ் ஆகுது. குட். ஸோ லாஸ்ட் ஃபினால், இதை மட்டும் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ரெண்டு ரெண்டு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் அதில், ஃபினாலு. ஸோ ஃபினால் அப்படிங்கிறது நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அது ஒரு கெமிக்கல் அப்படின்னு தெரியும். அடுத்தது ஃபினாலிசியா கார்பாலிக் ஆக்சைடு அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த லைனை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்டு. சரியா? மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். C6H5OH. அது ஒரு வீக் ஆசிட் தான், எளிதில் ஆவியாகக்கூடியது, ஒயிட் கிறிஸ்டலின் பவுடரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அது மாதிரி அது கலர்ல மாத்திக்கலாம். சரியா? அது கலர்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நீங்க வந்து இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபினால் நம்ம வீட்டோடைய அஹ், அறைகளை சுத்தம் படுத்துறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் போன்ற ஒரு கரைசல் இருக்கும், அது பேர் தான் ஃபினால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேதிப்பொருள். ஃபினால் என்பது கார்பாலிக் அமிலம் எனப்படும் கரிம அமிலம். இப்பதான் நம்ம பார்த்தோம் கரிம கனிம பார்த்தோம். இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? சரியா? ஸோ ஆர்கானிக், கரிமனா ஆர்கானிக் நம்ம படிச்சிருந்தோம். அப்படிதான். அப்போ கரிம அமிலம், இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H5OH. இது வீரியம் குறைந்த அமிலம், எளிதில் ஆவியாகக்கூடியது, வெண்மை நிற படிக திண்மமாகும். சரியா? அப்புறம் அதுல நமக்கு நேரம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஓகே, ரைட். இது வரைக்கும் இன்னைக்கு இந்த யூனிட்ல இது போதும். அதுக்கப்புறம் ஒட்டும் பொருட்கள் தான் இருக்கும், அதையும் நீங்க ஈஸியா படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த யூனிட்டை முடிஞ்சது. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த யூனிட்டை நம்ம ரீகால் பண்ணலாம். அடுத்தனா அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல். அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஃபுட் வெப், உணவுச் சங்கிலி, உணவு வலை, இதெல்லாம் இருக்கு. அந்த நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நம்ம ரீகால் பண்ணதுல நிறைய பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம். எதுவும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைய. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.